தாய்மார்களே, புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான புரட்சி தலைவியின் வழிவந்த சிங்கங்களான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதி வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வர்ற தேர்தலில் நம்ம தென்னந்தோப்பு சின்னத்தில் நிக்கிறோம். அது உங்களோட சின்னம். அதனால நீங்க அதுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். இப்ப உள்ள அரசாங்கம், திமுக அரசாங்கம் மக்களுக்கு சொன்னதை எதையும் செய்யல. குறிப்பா ஏழை எளிய மக்களுக்கு சொன்னதை எதையுமே செய்யல. அவங்க போன தேர்தலுக்கு வாக்குறுதி கொடுக்கும் போது 505 வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல ஒரு 50 கூட அவங்க செஞ்சு முடிக்கல. எனக்கு என்னன்னா, இந்த திருவிக நகர்லாம் ரொம்ப இங்க மழை காலத்துல பிரச்சனை, தண்ணி, சாக்கடை தண்ணி வீட்டுல போறது, இதெல்லாம் இருக்கு. ஆனா திமுக அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னிச்சு, நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு. நாங்க சரி பண்ணிட்டாங்களா என்ன? இல்ல. கிட்டத்தட்ட 6000 கோடிக்கு நாங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டோங்கிறாங்க. நான் இப்போ உங்க இடத்துக்கு வர்ற வழியிலேயே லாரி நிக்குது, சாக்கடை தண்ணி மேல வந்திருக்கு, எடுக்கிறதுக்கு நிக்குது. இதுதான் திமுக அரசாங்கம் பண்ற வேலை. மக்களை ஏமாத்தி, அது குறிப்பா ஏழை மக்களை ஏமாத்தி எப்படியாவது வாக்க போட வச்சு ஆட்சியில உட்கார்ந்துட்டு சம்பாதிக்கணும். அது ஒண்ணுதான் அவங்களுக்கு. 2 விதத்தை பார்க்கணும் நீங்க. பெண்களுக்கு இப்ப பாதுகாப்புங்கிறதே சுத்தமா இல்ல. எங்க பார்த்தாலும் இவங்க டாஸ்மாக் கடையை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. பொம்பளைங்க வெளில போயிட்டு வர முடியல. காவல்துறைய பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயந்துகிட்டு வேலை செய்யுது. அங்கங்க உள்ள கவுன்சிலரு, அங்கங்க உள்ள மந்திரி, அவங்க வச்சதுதான் சட்டம். மக்கள் எதுவும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஏதாவது கேட்டீங்கன்னாக்க மூச்சு பேச்சு இருக்க மாட்டேங்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல அம்மா இருந்தப்ப எல்லாம் உரிச்சு எடுத்துருவாங்க. யாராவது ஏதாவது பண்ணிட்டு வெளியில யாரும் சுத்த முடியாது, நடமாட முடியாது. ஒரு பொம்பளையா இருந்துகிட்டு அம்மா பண்ணத இவங்களால இன்னைக்கு பண்ண முடியல. இதெல்லாம் நம்ம சரி பண்ணோம்னா நம்ம வந்தாதான் சரியா வரும். இந்த கொட்டத்தை எல்லாம் அடக்கணும் அப்படின்னா இதுக்கு சரியான ஆளு வந்தாதான் செய்ய முடியும். 15 வருஷமா அம்மாவோட கூட இருந்து, அம்மா அரசாங்கம் நடத்துறப்ப கூட இருந்து பார்த்தவனா. இன்னைக்கு உங்களுக்கு சென்னையில பால் பாக்கெட் வருது, வாங்குறீங்க. எத்தனை கலர் போடுறது பால் பாக்கெட்ல? 10 கலரா? அதாவது எப்பப்ப பால் விலையை ஏத்தணும் கொள்ளணும்னா அதுக்கு உடனே என்ன பண்றது, இந்த பச்சை பாக்கெட் இருந்தது எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, பச்சை பாக்கெட்டை அப்படியே குறைச்சிட்டு, இல்லேன்னு சொல்லாம குறைச்சிட்டு வேற கலர் பாக்கெட்டை போட்டு இன்னும் கொஞ்சம் காசை ஏத்தி கொடுக்கறாங்க. சரி, எப்படி பால் கொடுக்கறாங்கன்னு நீங்க கவனிச்சீங்கன்னா, அம்மா இருந்தப்ப எங்க பார்த்தாலும் கிராமங்கள்ல, மெட்ராஸ்ல, சென்னையில கிட்டத்தட்ட வாழ்ற மக்கள் 1 கோடி மக்கள் இருக்கு. இதுக்கு பால் அவசியமா தேவைப்படும். அதனால சென்னையை சுத்தி உள்ள மாவட்டங்கள், திருவள்ளூர், வேலூர், இது திருவண்ணாமலை, இங்கே எல்லாம் கறவை மாடு அம்மா இருந்தப்ப நிறைய வாங்கி கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அங்கிருந்து பால் சொசைட்டி வழியா எடுத்து இங்க மாதவரத்துக்கும் சோழிங்கநல்லூருக்கும் வரும் பதப்படுத்துறதுக்கு.
எப்போதுமே தட்டுப்பாடு இருக்காது. இப்ப பாத்தீங்கன்னா தட்டுப்பாடு நிறைய இருக்கும். நீங்க போய் கேட்டீங்கன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபா கூட வச்சுப்பேன், அது மட்டும் தாமா இருக்கு, இந்த இது இல்ல, விலை குறைச்ச உள்ளது இல்ல அப்படின்றாங்க. அவங்களே என்ன பண்றாங்க தந்திரம் அப்படின்னா, எல்லாரும் அந்த பச்சை பாக்கெட்டை வாங்கினாங்கன்னா விலை குறைவா இருக்குன்ட்டு வாங்குறாங்க. அதை வச்சிக்காம அத அங்க எடுத்தாதானே, பாக்கெட்ல அடைச்சாதானே பச்சை பால் வரும். வேற கலரை போட்டுட்டு அங்க போய் கேட்டீங்கன்னா அது இல்லங்க, இதுதான் இருக்கு, அது ஒரு 10 ரூபா கூட இருக்கும். உங்களை வற்புறுத்தி வாங்க வைக்கிறது. சரி இது இல்லையா, சரி பரவாயில்ல இதை கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நமக்கு வீட்டுக்கு தேவை இருக்கு, அப்படி வாங்க வைப்பாங்க. அம்மா இருந்தப்ப அந்த கதையெல்லாம் கிடையாது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம், சுத்துப்பட்ட கிராமத்துல புல்லு கிடைக்கும். மெட்ராஸ்ல உள்ளவங்களுக்கு அந்த வசதி இல்ல, வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவோம், 8 மாசத்துக்கு ஒரு முறை அது மாடு கண்ணு போட்டு ஒரு 8 மாசம் வரைக்கும் கறவை நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த மாடு வாங்கி கொடுத்துரும். அவங்களுக்கும் ஒரு பொழப்பா இருக்கும், மெட்ராஸுக்கும் பிரச்சனை இல்லாம பால் வந்தது. இப்ப இந்த அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க எல்லாம் அந்த மாவட்டத்துக்கெல்லாம் அதெல்லாம் மாடு வாங்கி கொடுக்கறதெல்லாம் 5 வருஷமா இன்னைக்கு இல்ல. அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறமே இல்ல. அது நான் வச்சுட்டு போன அரசாங்கம் மேலையும் தப்பு இருக்கு, அவங்களும் வாங்கி கொடுக்கல. நான் கேள்விப்பட்டேன் அந்த பக்கம் எல்லாம் அந்த அம்மாவோட போயிட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லையே நம்ம ஆட்சியை வச்சு கொடுத்துட்டானே நான் போனேன் அப்படின்னா, இல்ல அவங்களும் ரொம்ப கொடுக்கல அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்றாங்க அவங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அம்மா இருந்தப்ப இத எக்ஸ்ட்ரா 1 லட்சம் லிட்டரு 2 லட்சம் லிட்டரு கையில இருந்துகிட்டே இருக்கும். திடீர்னு கூட தேவைப்பட்டது அப்படின்னா உடனே பாக்கெட்டை போட்டு அனுப்பிச்சிருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுது, ரெடிமேட்ல சட்டை வாங்கி போடுற மாதிரி பால் பவுடர மகாராஷ்டிரால இருந்து வாங்குது. பால் பவுடரை வாங்கி நம்ம ஃபேக்டரிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, சுடுதண்ணிய போட்டு கலந்து விட்டு மிஷினை ஓட விட்டு அதை பால்ல அடைச்சி கொடுத்துறாங்க. கொஞ்சம் மீறி என்ன பண்றாங்க, தனியார் ஆந்திரால எல்லாம் பால் வியாபாரம் பண்றாங்க. அவங்கள்ட்ட காசை வாங்கிக்கிட்டு நீங்க எவ்வளவு வேணா இங்க கொண்டாந்து வித்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பண்ணா என்ன ஆச்சு? இது நம்மளே செய்யறது எப்படி? எதை எடுத்தாலும் வெளியில இருந்து வித்துட்டு போயிடுங்க. அதே கணக்கு தான் கரண்டும். கரண்ட் ஒவ்வொருத்தர் வீட்லயும் உங்களுக்கு 800 ரூபா அம்மா இருந்ததை விட 800 ரூபா கூட நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 கோடி ஜனங்க 500 யூனிட் உபயோகிக்கிறவங்க 2 கோடி வீடு இருக்கு. அவங்களுக்கு 800 ரூபா கூட வாங்குறாங்க. வருஷத்துக்கு எவ்வளவு வாங்குறாங்க? 20,000 கோடி உங்க பணத்தை வாங்குறாங்க. அவங்க வாங்கிவிட்டு ஒரு பக்கம் இந்த 1000 ரூபாய் நான் கொடுக்கறேனே அப்படிங்கிறாங்க. இந்த தில்லு முள்ளெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஆட்சிக்கு முடிவு கட்டணும். ஒண்ணு, இந்த மாதிரி உள்ளவங்க ஆட்சியில உட்கார்ந்து என்ன பண்றாங்க, இந்த வேலையை தான் திருப்பி பண்றாங்க. உங்களுக்கு அப்பைக்கு ஒண்ணு புதுசா பிரைஸ் கொடுக்கற மாதிரி சொல்றாங்க. நீங்க எல்லாம் வாக்கு போட்டிருக்கீங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த ஏழ்மைய பயன்படுத்துறாங்க அவங்க. அதான் உண்மை. என்ன பண்றாங்க, டோக்கன் கொடுக்குறோம், 8000 ரூபாய்க்கு நீ போய் வேண்டிய சாமான வாங்கிக்க. எதுக்கு? இவங்கள வெற்றி பெற்று இவங்களை கொண்டாந்து உட்கார வைக்கிறதுக்கு. அப்புறம் 5 வருஷம் சாப்பாடு எப்படி சாப்பிடுறது எல்லாரும்? அதுக்கு ஏதாவது வழி பண்ணிருக்கீங்களா? அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு வேலைக்கு வழி பண்ணிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல. சரி, அந்த வீட்டுல உள்ள பெண்களுக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறாப்புல பண்ணி செஞ்சிருக்கீங்களா? இல்ல.
இதே போல இந்த துரோக கும்பல் என்ன பண்ணுது, நான் முதலமைச்சர் ஆக்கி விட்டு போனானா அவங்க எண்ணெய் தூக்கி வெளில போட்டு அடிச்ச கூத்து எல்லாருக்கும் தெரியும். அவங்க என்ன பண்றாங்க, நான் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுக்குறேன், 10,000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 2 பேருக்கும் இந்த மாதிரி சொல்லி எவ்வளவு நாளைக்கு இந்த மக்களை அடித்தட்டுல அப்படியே அமுக்கி வச்சிருக்கீங்க, ஏன் வச்சிருக்கீங்க? அவங்கள சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க பிள்ளைக்கு வேலை வர்றாப்புல, பொம்பளை பிள்ளைக்கு வேலை வர்றாப்புல பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கே அவங்க வேண்டியதை வாங்கிக்குவாங்களே. நீ என்ன வாங்கி கொடுக்கறது? தேவையே இல்லையே. அவங்களுக்கு உழைப்புக்கு செய்ய முடியும், அதுக்கு உண்டானதை நீ பண்ணி கொடுக்கறது தான் அரசாங்கத்தோட வேலை. நீ சினிமா டிக்கெட் கொடுக்கற மாதிரி டோக்கன் கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போனா எப்படி? அதுக்கு ஒரு மாற்றம் வேணும். அதுக்காக தான் நான் இப்ப இந்த பிரச்சாரம் முதல்ல பெண்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இத புரிஞ்சுக்கிட்டு நீங்க முடிவெடுக்கணும். அதே போல இன்னொன்னு சொல்றேன், இப்ப நாளையில இருந்து பாருங்களேன், ஏதாவது கொண்டாந்து கொடுத்து ஓட்டை கரெக்டா போட்டுருங்க அப்படின்னு வருவாங்க. யாரையும் விரட்டி அடிக்காதீங்க, ஒன்னும் பண்ணாதீங்க, கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கிங்க. ஏன்னா அவங்க அப்பா வீட்டு பணத்தை எல்லாம் கொடுக்கல யாரும். எல்லாரும் கொடுக்கறது அரசாங்கத்திலிருந்து எடுத்த பணத்தை தான் கொடுக்கறாங்க, வாங்கிக்கிங்க. நம்ம கிறிஸ்டிக்கு ஓட்ட போட்டுருங்க. அதுதான் எங்க நான் வர்ற வழியெல்லாம் ஒரே சாக்கடை ஸ்மெல்லு. வர்றவள்ள ஜனங்க பக்கத்திலே வீடு குடியிருக்குங்க, அதுங்களோட உடல்நிலை என்ன ஆகும்? நீங்க தேனாரும் பாயுது பாலாரும் பாயுதுன்னு சொன்னீங்கன்னா யார் நம்புவா? இந்த மாதிரியா பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் நீங்க முடிவு கட்டணும். இப்ப இந்த தொகுதிக்குன்னு அவங்க சொன்னது, திமுக சொன்னது, வஉசி நகர் மற்றும் கன்னிகாபுரம் போன்ற பகுதிகளில் குழாய் வழியாக குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர மக்கள் கோரிக்கை. அது செய்ய வேண்டிய விஷயம்தான். குடிநீருடன் கழிவுநீர் கலப்பதால் அதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க நீண்ட நாள் கோரிக்கை. புளியந்தோப்பு, ஒட்டேரி உள்ளிட்ட இடங்கள் தாழ்வான பகுதியாக இருப்பதால் மழை காலங்களில் தண்ணீர் குளம் போல் தேங்குவதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைமை என மக்கள் குற்றச்சாட்டு. தெருக்களில் குப்பைகள் தேங்குவதாலும் திறந்த வெளியில் கழிவு நீர் ஓடுவதாலும் கொசு தொல்லை, சுகாதார பாதிப்புகள் அதிகம் உள்ளது. அதிகரித்து வரும் போதைப் பொருள் பழக்கத்தை கட்டுப்படுத்தவும், விக்கிறதே அவங்க தானே, போலீஸும் ஒன்னும் பண்ண முடியல, எல்லாமே அவங்களே தானே பண்றாங்க. போலீஸ் கையெல்லாம் கட்டப்பட்டிருக்கு. குற்ற சம்பவங்களை தடுக்கவும் கூடுதல் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து போலீசார் கண்காணித்து நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை. திருவிக நகர் பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் கட்டிடங்கள் சேதமடைந்து பராமரிப்பின்றி காணப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவிக நகர் தொகுதியில் தெருவிளக்குகள் எரியாத நிலை உள்ளதால் இரவு நேரங்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளது. மாநகராட்சிக்கு நாளொன்றுக்கு சராசரியாக 50க்கு மேற்பட்ட புகார்கள் தெருவிளக்கு தொடர்பாகவே கொடுத்துக்கிட்டு இருக்கிறத சொல்றாங்க இங்க. ஆனா அது எதையும் கண்டுக்கலையா. மாநகராட்சி என்ன பண்ணுது, மாநகராட்சி சென்னை அப்படின்னு சொல்லி வீட்டு வரி எல்லா வரியும் ஏத்தி போடுறது. ஜனங்கள்ட்ட வாங்கிட வேண்டியது பணத்தை, ரோட் லைட்ட போடுறது இல்ல, எதையும் பண்றது இல்ல. முதல்ல ஜனங்க உயிரோட நல்லபடியா வாழ்றதுக்கு உண்டான வேலையை பண்ணாம ஊரு பூரா மேம்பாலத்தை கட்டிக்கிட்டு இந்த வேலையை தான் பண்றாங்க. கமிஷன் வாங்கறதுக்காக இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புளியந்தோப்பு பகுதியில் கட்டப்பட்டு வரும் ஆட்டு இறைச்சி கூடத்தை தனியாருக்கு ஒப்படைக்காமல் அரசே ஏற்று நடத்த வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை.
பாத்தீங்கன்னா இப்ப தெருவில் குப்பை எடுக்கிறது கொள்றது முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தனியாட்ட கொடுத்துட்டாங்க. தனியாட்ட கொடுத்தது தப்பு. இத ஆரம்பிச்சு வச்சது என்ன, அம்மா இருந்த வரைக்கும் அதெல்லாம் இல்ல. எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க, அம்மா இருந்தப்ப நம்ம அதெல்லாம் செய்யல. நம்மளே கார்பரேஷன்ல ஆள் வச்சுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இத ஆரம்பிச்சு வச்சது நான் வச்சுட்டு போன அரசாங்கம். செய்யக்கூடாது. அதை தொடர்ந்து இவங்களும் செய்யறாங்க. ரெண்டு பேரும் செஞ்சது தப்பு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு, நிச்சயம் நம்ம செய்வோம். செஞ்சு வெளியாள்கிட்ட கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அங்கங்க பகுதி பகுதியா பிரிச்சு அழகா செய்யலாம். குப்பையும் இருக்காது, உள்ளவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு திட்டம் நம்மகிட்ட இருக்கு, நம்ம செய்வோம். அதை பேசாம இருங்க. கழிவு நீரை சுத்திகரித்து இவங்க சொல்லியிருக்கிறது, போன வாக்குறுதியில 361 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. போன தேர்தலுக்கு கொடுத்தது, கழிவு நீரை சுத்திகரித்து அதை சென்னையில் ஓடும் 7 ஆறுகளில் விடுவதன் மூலம் திடக்கழிவு அகற்றப்பட்டு நீரோட்டம் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். இது யாரு? திமுக போன தேர்தலில் சொல்லிவிட்டுதான் ஜெயிச்சு வந்தது. ஆனா இன்ன வரைக்கும் செய்யல. அதே போல வாக்குறுதி எண் 370, சென்னையில் பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் ஒண்ணு நாங்க அமைப்போம்னாங்க. அது என்னாச்சுன்னு தெரியல. எல்லாம் பொய் தான், சும்மா சொல்றதுதான். அதனால நீங்க திருவிக நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்கள் நான் கேட்டுக்கிறது, கிறிஸ்டி அவர்களுக்கு தென்னந்தோப்பு சின்னத்தில் வாக்களித்து அவரை மகத்தான வெற்றி பெற வைக்கணும். இந்த அடாவடித்தனம் அது இதெல்லாம் இல்லாத ஆளா பார்த்துதான் நான் போட்டிருக்கேன். உங்களோட இருக்கணும். நானும் இப்ப நீங்க அவர் ஜெயிச்சு வந்தால் நானும் கேட்பேன் உங்கள்கிட்ட, நம்ம ஆளு எப்படி இருக்கு, ஒழுங்கா இருக்கா அப்படின்னு கேட்டுக்குவேன். அதனால நீங்க எல்லாம் வாக்களிச்சு அவரை அமோகமா வெற்றி பெற வைக்கணும்னு உங்கள்கிட்ட நான் அன்போட கேட்டுக்கிறேன். நாளை நமது, வெற்றி நமது. அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.